ஹாய், இன்னைக்கு நம்ம பேலஸ் ஹில்மேன் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒன்று ஃபங்க்ஷனல் குரூப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கலாம். மோஸ்ட்லி நம்ம படிக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனோட பேஸ் என்ன அப்படின்னா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷனாக தான் இருக்கும். ஸோ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மிங் ரியாக்ஷனுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேர் ஹில்ஸ், ஆல்டால், ரிஃபார்மெட்ஸ்கே, கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம படித்த ஃப்ரிடில் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் கிரிக்னட்ஸ் ரியாக்ஷன், ஹெக் ரியாக்ஷன், சுசுகி கப்ளிங். ஸோ இது எல்லாமே வந்து கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா we call that as a 1,2 addition. அதே மாதிரி இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா we call it as a 1,4 addition. ஸோ இங்க இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா we call it as a Diels-Alder reaction. ஸோ இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா we call it as a aldol reaction. ஸோ இந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய மோஸ்ட்லி 90% ஆஃப் த நேமிங் ரியாக்ஷன் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன். அந்த பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா we call it as a Behels-Hillman reaction. ஸோ நம்ம இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் நடக்க போகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த பேலஸ்-ஹில்மேன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட் பிட்வீன் எதுக்கும் நடுவில் கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற ஆல்பா கார்பன் கான்ஜுகேட்டட் கார்பனைல் சிஸ்டம். ஸோ இந்த ஆல்பா கார்பன் கான்ஜுகேட்டட் கார்பனைல் சிஸ்டம், ஸோ ஆல்பா பொசிஷன்ல தான் நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். வித் எது கூட அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்டிஹைடிக் கார்பன், ஏதாவது ஒரு ஆல்டிஹைடிக் கார்பன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒரு பேஸ் இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா டெட்ராமின்ஸா இருக்கலாம், இல்லை அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபாஸ்பின்ஸா இருக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பீட்டா பொசிஷன், இது ஆல்பா பொசிஷன். இந்த ஆல்பா பொசிஷன்ல தான் நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். இங்க ப்ராடக்ட் பாருங்க, இது ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்க ப்ராடக்ட் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இது வந்து கேட்டலிஸ்ட். நம்ம என்ன கேட்டலிஸ்ட், நம்ம ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், டெட்ராமின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த டாப்கோ அப்படின்ற கேட்டலிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபாஸ்பின், டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபாஸ்பினா கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே டாப்கோவாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இந்த ரியாக்ஷனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைக்கேல் அடிஷன் இருக்கும், செகண்ட் வந்து ஆல்டால் ரியாக்ஷன், தேர்ட் வந்து எலிமினேஷன். நம்ம கொடுத்த கேட்டலிஸ்ட் வந்து என்ன ஒரு சேஞ்சும் நடக்காம ஃபைனலாக we can regain the catalyst. ஸோ மைக்கேல் அடிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெட்ராமின் நம்ம எடுத்திருக்கிற அந்த டாப்கோ அப்படின்றது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் கூட ரியாக்ட் ஆகும். ஆல்பா பீட்டா கார்பனைல் சிஸ்டம் கூட ரியாக்ட் ஆகி யூ வில் கெட் அ ஈனோலேட். அப்போ நம்ம ஆல்டால் ரியாக்ஷன், நம்ம ஏற்கனவே ஆல்டால் ரியாக்ஷன் படிச்சிருக்கிறோம். ஸோ the formed enolate by Michael's addition will attack the carbonyl carbon of aldehyde group வந்து attack பண்ணும். So you will get a product of aldol reaction. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து புரோட்டான் மைக்ரேஷன் நடந்து நமக்கு கொடுத்த கேட்டலிஸ்ட் திரும்ப நமக்கு கிடைச்சு we will get the product. ஸோ இதில் நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு ஆல்ஃபா பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா பொசிஷன். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்,
இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நமக்கு OH இந்த இடத்துல நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த இடத்துல அப்படியே CH2 and you will get as it is. இங்க என்ன இருக்கோ அப்படியே. So this is the product. And next இந்த equationல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு alpha saturated carbon எங்க இருக்கு? இந்த இடத்துல தான் நமக்கு alpha saturation இருக்கு, alpha position இருக்கு. So இந்த இடத்துல தான் நமக்கு bond formation நடக்கும். So அதோட product எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா PH double bond OCH3 இந்த இடத்துல double bond போகும், இந்த இடத்துல CH2. Okay. So this is the third example. You can work out by yourself. So இதில் alpha position மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அதை வந்து நீங்களே bond formation பண்ணுங்க. Carbon carbon bond formation. So இதுதான் alpha position. So அப்போ இந்த இடத்துல நமக்கு bond formation நடக்கணும். அப்போ what is the product? You can work out yourself. Okay. So thank you.